MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். உலகத்துடைய உண்மையான கரன்சி வந்து தங்கம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா 2020 மார்ச் முடிஞ்சோன்னா கோவிடுடைய தாக்கம் ஆரம்பிச்சது. எல்லா விலைகளும் வீழ்ந்தன, பொருளாதாரம் வீழ்ந்தது, பங்குச்சந்தைகள் வீழ்ந்தது, எல்லாமே வீழ்ந்தது. தங்கம் ஒன்று தான் பல மடங்குகள் உயர்ந்தது. அது 1000 ரூபா நோட்டு, 2000 நோட்டு, இல்லை $100 கரன்சி, $500 கரன்சி, இல்லை $1000 கரன்சியாக இருந்தாலும் ஒரு கையெழுத்தில் அது பேப்பராக மாற்றிடலாம். தங்கத்தை அது மாதிரி செய்யவே முடியாது. அதனால் எல்லா நாடுகளும் வீழ்த்து கொண்டன. வரும் காலங்களில் தங்கம் ஒன்று தான் உலகத்தின் உண்மையான கரன்சி. ஏன் வந்து கூடியிருக்கு, குறையும்னு சொன்னால் ஏன் குறையும்? இப்போ கூடியிருக்கிறது நான் பல காரணங்கள் சொல்லுவேன். அமெரிக்க அதிபர் வர்த்தக போரை தொடங்கினார். அதன் மூலமாக பல நாடுகளுக்கு வரி விதித்தார். இனி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அமெரிக்க டாலர்களை ஏன் ஏற்றுக்கொள்கிறது என்றால் அதற்கு ஈடாக அவர்கள் வந்து தங்கத்தை இருப்பு வைத்துள்ளார்கள். பெரிய ஒரு கணிப்பு என்னன்னா, வரும் காலங்களில் அமெரிக்க டாலர் தன்னுடைய மதிப்பை இழக்கும். ட்ரம்ப் தொடர்ச்சியாக வந்து நோபல் பரிசுக்காக வந்து போராடிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சமாதானப்படுத்தி அவரே அதை வாங்கணும்னு விருப்பப்படுறாரு. சண்டையே இல்லாமல் போச்சுன்னா சுமூகமான சூழல் வரும்போது தங்கமும் விலை கம்மியாயிரும் இல்லையா? இந்த மாதிரி கணக்கீடுகள் கோமாளி செய்யக்கூடிய எந்த விஷயம் சிரிக்கக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்காது. வெள்ளியும் கிட்டத்தட்ட பன்மடங்கு விலை உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்றதான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு கிலோன்றது 1 லட்சமா இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தடால் இப்போ பார்த்தா 2 லட்சம் 2 லட்சத்து கடந்தெல்லாம் போயிடுச்சுன்னு. உண்மையை சொல்ல போனால் வெள்ளி தன்னுடைய உண்மையான விலையை இன்னும் சென்று அடையவில்லை. நம்ம வந்து பேசுறது தங்கத்தை பற்றி, வெள்ளியை பற்றியும். அதையும் தாண்டி இன்னொரு மெட்டல் காப்பர் மிக விரைவாக இன்று 3, 4 அல்லது 5 ஆண்டுகளில் 5 முதல் 10 மடங்குகள் விலை உயரும். என்னுடைய வயசில் நான் இதுக்கு முன்ன கேள்வி கூட பட்டதில்லை சுனாமிங்கிற ஒரு வார்த்தையை. இனி வந்து எதுவுமே சாத்தியம் இல்லை, நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஏதோனாலும் நடக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் செல்லானி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு 2 முறை விலையேற்றம் தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு இடி இறக்கிருக்கு அந்த செய்தி அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தங்கம் வாங்க முடியுமான்னு. 1 லட்சம் மீண்டும் 1 லட்சம் புதிய உச்சத்தையெல்லாம் தொட்டிருக்கு அப்படின்ற செய்திகள். முதல்ல இதோட நிற்குமா இல்லை இன்னுமே விலை ஏறிக்கிட்டு தான் போக போகுதா சார்? முதல்ல நீங்கள் ஒரு எடுத்த உடனே சொன்னீங்க, அதாவது தங்கத்துடைய விலையேற்றம் 1 லட்சத்துக்கு கடந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு இடின்னு சொன்னீங்க. என்னை பொறுத்தவரை தங்கம் விலை ஏறவில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏறவில்லையா? ஏறவில்லை. சரி சார். என்னன்னா, நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே தங்கத்துடைய விலை உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து அன்னையுடைய ரேட்டை வச்சு இன்னுடைய ரேட்டை வந்து கம்பேரிஷன் வச்சு பார்ப்பீங்க. அன்றைக்கி வந்து நான் வந்து 6000 ரூபாய்க்கு வாங்கினேன், 5000 வாங்கினேன், இப்போ நான் 12,000 வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் இன்று முதல் முறையாக தங்கம் வாங்கக்கூடியவர்களுக்கு எங்கே தெரியும் இதான் விலை. தங்கத்துடைய விலை என்னன்னு கேட்டால் 12,500, ஒரு சவரன் 1 லட்சம் அப்படின்னு அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு தான் அது வந்து விலை ஏறி போச்சு தவிர முதல் முறையாக தங்கம் வாங்கக்கூடியவர்களுக்கு, முதல் முறையாக தங்கத்துடைய விலையை வந்து தெரிந்து கொண்டவர்களுக்கு விலை ஏற்றத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இல்லை, குறைஞ்சபட்சம் போன ஜனவரியில் 1 வருஷம் கணக்கு வச்சுட்டா கூட 1 கிராம் 10,000 8 பேசிட்டு இருந்தோம் சார். ஆமாம். அப்போ அந்த அளவுக்கும் கணக்கு பண்ணுவாங்க இல்லையா சார் ஒரு கம்பேரிசன்? இல்லை, நான் சொல்ல வர்றது முதல் முறையாக தங்கத்துடைய விலையை வந்து கேட்குறவங்க. ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த 12,000 ரூபாயில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் வந்து சார் கிராம் என்ன சார் விலை அப்படின்னு அவருக்கு போய் கேட்டார்னு வைங்களேன். ஒரு 20 வயசு இருக்கும். முதல் முறையாக ஏதோ ஒரு முதல் சம்பளம் இல்லை முதல் தடவை வாங்குறாருன்னா அவங்களுக்கு வந்து பொறுத்தவரை இதான் பெஞ்ச் மார்க், இதான் ரேட்டு. ஸோ விலை ஏறி போச்சு. அவங்கள பொறுத்தவரை விலை ஏறவே இல்லை, இதான் விலை. ஓகே. அதாவது நீங்கள் வந்து ஒரு 30 வருஷமாக பார்க்குறீங்க, 20 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்க, 15 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்க, தங்கத்துடைய விலை உங்களுக்கு தான் ஏறிது. அதனால் விலை ஏறலை. ஏன்னா தங்கத்துடைய கடந்த கால பயணத்தை பார்க்கணும். எங்கேருந்து ஆரம்பிச்சது விலை, இல்லை எனக்கு நினைவு தெரிந்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை நீங்கள் எடுத்துகிட்டு அதான் ஃபஸ்ட்டு கிராம் விலை இந்த விலை விற்குது, இப்போ இந்த விலை விற்குதுன்னா தொடர்ந்து விலை ஏறிட்டு தான் வந்துருக்கு. சரி, அன்றைக்கி எத்தனை உங்கள் ஊர், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஊர்னு எடுத்து, சென்னை இல்லைங்க, ஏதோ ஒரு தென் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஏதோ ஒரு 3 அதாவது 3 டயர் சிட்டியில் இருக்கீங்க. அங்கே வந்து எங்கள் ஊரில் ஒரு 6-7 கடை இருக்குங்க அப்படின்னா இன்றைக்கி அதே ஊரில் போய் பார்த்தீங்கன்னா 15 கடை இருக்கும், 20 கடை இருக்கும். அப்போ விலை ஏறினதுக்கப்புறம் கடைகளுடைய எண்ணிக்கை எதாவது கூடியிருக்கு. அப்போ எங்கே விற்பனை குறைஞ்சிருக்கு, எப்போ அதனுடைய தேவை குறைஞ்சிருக்கு. அதன் மீது இன்னும் வந்து மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஆசை வந்திருக்கு, மோகம் வந்திருக்கு.
இல்லை வந்து முதலீடு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்குன்னு சொல்லி இல்ல நிச்சயமா சார். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. அதிகரிச்சிருக்கான்னா வாங்கக்கூடிய திறனோ இல்ல yes. வாங்கக்கூடிய விருப்பமோ எல்லாம் அதிகரிச்சிருக்கு. ஆனா என்ன ஒரு கேள்வின்னா, இப்ப வந்து விலை ஏறிய வண்ணமே இருக்கு. இந்த சமயத்துல நான் அதிகபட்சமாக நகை வாங்கணுமா? இல்ல பொறுத்து இருக்கலாமா? திரும்ப இவ்வளவு ஏறிடுச்சுன்னா ஒரு இறக்கம் வரும் இல்லையா? அதுக்காக நான் காத்திருக்கலாமான்னு நெறைய பேருக்கு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை அப்படி ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னால் தங்கத்தை எப்பொழுதுமே நம்ம நீண்ட கால முதலீடாக நான் சொல்ல முதலீடு. ம். ஏன்னா நீங்கள் வந்து விலை குறைஞ்சிரும் அதனால பொறுத்து இருந்து வாங்கலாம்னு சொன்னால் இன்னைக்கு தேவை இருக்கவங்க விலை ஏறி இருக்கோ இறங்கியிருக்கோம் இன்னைக்கு வாங்கி ஆகணும். பட் நீங்கள் வந்து விலை குறைஞ்சிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே முதலீடாக தான் நான் கருதுறேன். ஸோ அவங்கள பொறுத்தவரை நான் சொல்ல வர்றது எல்லாமே என்னன்னா, தங்கத்தை பொறுத்தவரை நீண்ட கால முதலீடாக மட்டுமே பாருங்கள். 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ என்னுடைய முதலீடுகள் ஏதாவது லாபத்தை கொடுத்துருன்னு சொன்னால் அதுக்கான தங்கம் பக்கமே போகாதீங்க. தங்கம் வந்து அது மாதிரிலாம் தராது. அது வந்து ஒரு நீண்ட கால முதலீடுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 2-3 ஆண்டுகள் நீங்கள் வந்து அதில் வந்து முதலீடு செய்து அந்த 3 ஆண்டுகளில் அது விற்பனை செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தெரியுமே தவிர நீங்கள் ஒரு 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே லாபம் குறோன்னா நிச்சயமாக வரவே வராது. சில கணிப்புகள் வந்து தான் சார் தயக்கத்தை உண்டு செய்யுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் சொல்கிறாங்க, ஒரு 30% அளவுக்கு வந்து தங்கத்தினுடைய விலையானது மீண்டும் வீழ்ச்சியை எட்டும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இயல்பாக வரும் இல்லையா? நான் பெரிய அளவில் முதலீடு பண்ண போகிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் நான் போட்டு வாங்கணும்னா கூட நான் இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணுறேனே அப்படின்னு தானே எண்ணம் வரும். அதாவது நெகட்டிவாக பாசிட்டிவாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரி நெகட்டிவாக சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜினா, ஏன் வந்து கூடியிருக்கு குறையும்னு சொன்னால் ஏன் குறையும்? இப்போ கூடி இருக்கிறது நான் பல காரணங்கள் சொல்லுவேன். ஆனால் இதுக்காக இது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த காரணமும் உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா நான் கூடி இருக்கிறதுக்கு சும்மா ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் சொல்லிட மாட்டேன். தங்கத்தின் மீது முதலீடுகள் செய்வது வரும் காலங்களில் இன்னும் பெரிய அளவில் வந்து விலை கூடும்னு சொன்னால், முதல்ல இப்போ ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அமெரிக்க அதிபர் வர்த்தக போரை தொடங்கினார். அதன் மூலமாக பல நாடுகளுக்கு வரி விதித்தார். இரண்டாவதாக பெரிய ஒரு கணிப்பு என்னன்னா, வரும் காலங்களில் அமெரிக்க டாலர் தன்னுடைய மதிப்பை இழக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, பெருமளவில் அவர் வந்து அமெரிக்க டாலர்களை அச்சடித்து அங்கே உள்ள மக்களுக்கு விநியோகம் செய்தார்கள். அதாவது கோவிட் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதமும் $2000 ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. அது எதுவுமே கவர்மெண்ட் ரிசர்வில் இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிரிண்ட் பண்ண நோட்டு. அன்றைக்கி யாருமே வந்து கேள்வி கேட்க ஆளே கிடையாது. கோவிடுங்கிற ஒரு நோய் தாக்கம் இருக்கும்போது யாருக்கும் எந்த கேள்வியும் கிடையாது. எது நடந்தாலும் எல்லாம் அரசு செய்கிறது கரெக்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தனால நிறைய பணம் அச்சடிச்சிட்டாங்க. இனி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அமெரிக்க டாலர்களை ஏன் ஏற்றுக்கொள்கிறது என்றால் அதற்கு ஈடாக அவர்கள் வந்து தங்கத்தை இருப்பு வைத்துள்ளார்கள். நீங்கள் அந்த நோட்லேயே பார்க்கலாம். இந்த நோட்டுக்கு வந்து நாங்கள் வந்து முழு பொறுப்பு, நாங்கள் வந்து ஃபுல் கேரண்டின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஃபெடரல் வங்கியானது ஒரு அறிவிப்பு கொடுத்து அந்த நோட்லேயே பிரிண்டில் இருக்கும் அமெரிக்க டாலரில். ஆனால் இந்த அதிகமாக அடித்தவருடைய டாலருடைய பணத்தை வந்து அதுக்கு ஈடாக வந்து தங்கத்தை கொண்டு வந்து வைக்கலாம் உள்ள. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அதோடைய இன்ஃப்ளேஷன் அது உருவாகும், அது நம்பிக்கை போகும். இதெல்லாம் பார்த்து தான் அமெரிக்க அரசு என்ன பண்ணாங்கன்னா, சரி என்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு டாலர் தங்கம் இருக்குது, நான் என்கிட்ட 100 கோடி ரூபாய்க்கு வெளியே பணம் இருக்குது, நான் இப்போ 150 கோடி பணத்தை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன், இப்போ 150 கோடி ரூபா வந்து வெளியே வந்து புழக்கத்தில் இருக்குது, ஆனால் 100 கோடி தான் என்கிட்ட பொருள் இருக்குதுன்னு சொன்னால் இதை ஈடுபடுறது தங்கத்துடைய மதிப்பு கூட்டினா அப்போ இது 100 கோடி 150 கோடி ஆயிரும். இங்கே 150 கோடி இங்கே 150 கோடி எனக்கு கணக்கு சரியாக போயிடும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் தங்கத்துடைய விலையை வந்து உயர்த்தினார்கள். இப்போ அது வந்து இது வந்து மறைமுகமாக நடந்த விஷயம். இது வந்து ஓப்பனாக நடந்தில்லை. ஓகே. ஆனால் அதோட ஒட்டுமொத்த கணக்கு இதுதாங்க. அதுக்காக இந்த வர்த்தக போர், மற்ற நாடுகள் மீது திணிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக அமெரிக்க டாலரை இன்னும் உறுதி செய்தாங்க. மற்ற சில நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து ஒரு கரன்சி உருவாக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தப்போ அதை எப்படியும் நடத்தவே விடக்கூடாதுக்காக இன்னும் பல அழுத்தங்களை கொடுத்து அதையும் நிறுத்திட்டாங்க. ரஷ்யா, சைனா, இந்தியா போன்ற 3-4 நாட்கள் இணைந்து ஒரு கரன்சி உருவாக்கலான்னு சொன்னதை கூட தடுத்து நிறுத்திட்டாங்க. இது எல்லாம் எதுக்குன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு வந்து இழக்கவே செய்யக்கூடாது, அதோடைய ஆதிக்கம் எப்பவுமே இருக்கணுங்கிறது ஒரு முடிவில் தான் செய்த விஷயங்களுக்கு. ஒருவேளை மாற்று கரன்சியை வந்து மற்ற நாடுகள் இணைந்து கொண்டு வரும்போது அப்போ தங்கத்தின் விலை விலகவே விடாது. ஏன்னா எந்த நாடுகள் எல்லாம் கொண்டு வருகிறதோ அந்த நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்யும். அமெரிக்கா பெரிய அளவு, சரி விட்டுருங்க, அமெரிக்கா விட்டுருங்க,
சைனா தங்கத்தின் மீது பெரிய அளவில் முதலீடுகள், ரஷ்யா பெரிய அளவில் முதலீடுகள், இந்தியா முதலீடுகள், மற்ற வளர்ந்த நாடுகள் பெரிய அளவில் வந்து முதலீடு செய்து வச்சிருக்காங்க தங்கத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய உலகத்தினுடைய உண்மையான கரன்சி வந்து தங்கம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா 2020 மார்ச் முடிஞ்சோன்னா கோவிடுடைய தாக்கம் ஆரம்பிச்சது. உலக அளவில் பெரிய அளவில் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டுமில்லை எல்லா நாடுகளும் பெரிய அளவு தாக்கம், உலகமே முடங்கியது, எல்லாமே ஒரு மயான அமைதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா பொருட்களும் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை. லேண்ட் நீங்கள் என்ன விலைக்கு வைத்துங்க, 5000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போன ஒரு இடம், ஒரு நிலம் 1000 ரூபாய்க்கு சொன்னால் கூட வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அவனே உயிரோடு இருக்கிறது நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அவனுக்கு எதுக்கு இடம்ன்ற மாதிரி ஒரு மனநிலையில் எல்லா மக்களும் இருந்த ஒரு சூழ்நிலையில் எல்லா விலைகளும் வீழ்ந்தன, பொருளாதாரம் வீழ்ந்தது, பங்குச்சந்தையில் வீழ்ந்தது, எல்லாமே வீழ்ந்தது. தங்கம் ஒன்று தான் பல மடங்குகள் உயர்ந்தது. ஏன் அந்த நேரத்தில் தங்கத்துடைய விலை உயர்ந்தது? தங்கத்தை என்ன மக்கள் ஆர்வம் போய் வாங்கிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஆனால் மக்களுடைய தங்களுடைய பணத்தை வந்து இதாயிரும் அதாவது நீ வந்து இந்தியாவை மறந்துடுங்க, உலக நாடுகளுடைய மக்களுடைய மனநிலை, முதலீட்டாளருடைய மனநிலை, மற்ற நாடுகளுடைய கருவூலங்கள், இவங்க எல்லாமே பெருமளவில் தங்கத்தை வாங்கின அது ஒரு நம்பிக்கையா இருக்குன்றதுனால அதுக்கு மாற்று. அதுதான் உண்மையான கரன்சி. இது பேப்பர் தானங்க. ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு, ஒரே ஒரு கையெழுத்து, எவ்வளோ பெரிய நோட்டு இருந்தாலும் அது 1000 ரூபா நோட்டு, 2000 நோட்டு, இல்லை $100 கரன்சி, $500 கரன்சி, இல்லை $1000 கரன்சியாக இருந்தாலும் ஒரு கையெழுத்தில் அது பேப்பராக மாற்றிடலாம். தங்கத்தை அது மாதிரி செய்யவே முடியாது. அதனால் எல்லா நாடுகளும் விழித்து கொண்டன. வரும் காலங்களில் தங்கம் ஒன்று தான் உலகத்துடைய உண்மையான கரன்சிங்கிற மாதிரி. அதனால்தான் பெரும்பாலான நாடுகளில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் எல்லாமே தங்களுடைய கையிருப்பாக இருக்கக்கூடிய அமெரிக்க டாலர்களை 50%, அதாவது எவ்வளோ வச்சுருந்தாங்களோ அதில் 50% வந்து குறைச்சி அந்த 50% தங்கமாக வாங்கி அவங்க ரிசர்வில் வச்சுட்டாங்க. அதே மாதிரி பெரிய கருவூலங்கள் பெரிய அளவில் ரிசர்வில் கொண்டு விட்டாங்க. அரசுடைய கருவூலங்களில் பல நாடுகள், பல அரசுகளை இந்த வேலை செய்திருக்கும்போது எந்த அடிப்படையில், எந்த கணிப்பின் மூலமாக செய்தாங்கன்னு சொன்னான்னா, வரும் காலங்கள் தங்கம் ஒரு பெரிய ஆதிக்கத்தை உண்டு பண்ணும், ஏற்படுத்தும்ங்கிற ஒரு நம்பிக்கையின் காரணமாக செய்திருக்காங்க. அதனால சொன்னேன், இது வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விலை ஏறுவதற்காக, விலை இறங்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக என்னுடைய வாதம். ஆனால் விலை இறங்கிவிடும் இதன் காரணம் சொல்கிறதுக்கு எந்த வாதமும் இல்லை. இல்லை, விலை இறங்கிவிடும் சொல்கிறதுக்கான வாதத்துக்கும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா சார்? ட்ரம்ப் தொடர்ச்சியாக வந்து நோபல் பரிசுக்காக வந்து போராடிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சமாதானப்படுத்தி அவரே அதை வாங்கணும்னு விருப்பப்படுறாரு. சண்டையே இல்லாமல் போச்சுன்னா சுமூகமான சூழல் வரும்போது தங்கமும் விலை கம்மியாயிரும் இல்லையா? இந்த மாதிரி கணக்கீடுகள் கோமாளி செய்யக்கூடிய எந்த விஷயம் சிரிக்கக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்காது. இது வந்து முழுக்க சிரிக்கக்கூடிய விஷயமே தவிர சிந்திக்கக்கூடிய விஷயம் இல்லை. சரி, என்ன அப்படி என்ன சார் காட்டும் அவர் மேலே உங்களுக்கு? இல்லை, எதுவுமே கிடையாது. அவர் செய்திருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே, அவர் எப்பொழுது பதவி ஏற்றாரோ அன்னிலேருந்து இன்னி வரலாம் பாருங்கள், எல்லா நாடையும் வாட்டி வதைக்கிறாரு. எந்த நாடும் அவரை சுற்றி பக்கத்தில் இருக்க அவருடைய பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசிலை விட்டு வைக்கல, அவர் பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய கனடாவை விட்டு வைக்கல. எங்கேயோ இருக்கிற ஒரு காசா வந்து எங்களுக்கு தான் சொந்தம், நாங்கள் தான் வச்சுக்க போகிறோம்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே பெருமளவில் வளங்கள் உள்ளது, அது எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவர் அடம் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? இதெல்லாம் வந்து எந்த நாடும் செய்யாது. எங்கேயோ இருக்கிற ஒரு 2000-4000 கிலோமீட்டர் நம்ம நாட்டை தாண்டி எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய நாடு, ஒரு சின்ன ஒரு பகுதி எங்களுக்கு வேணும்னு சொல்கிறது தப்பான ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிந்திக்கக்கூடிய செயல் இல்லை, கோமாளித்தனமான ஒரு செயல். இப்போ சார், ஒரு பக்கம் வந்து இப்போ தங்கத்தினுடைய விலை இப்படி ஏறுமுகமாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு பரிந்துரையாக கேட்கல, ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். ஏன்னா இதனுடைய இந்த தொடர்ச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறனால ஒரு முதலீடாக நீங்கள் செய்யலாம் தங்கத்தில். நிறைய ஆண்டுகள் செய்கிறீங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 2030 ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை எவ்வளவு இருக்குன்ற ஒரு அனுமானத்துக்காக. எந்த வருஷம் சொல்றீங்க? 2030 30 பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு $4400 ஒரு அவுன்ஸ். அவுன்ஸ்ல தான் போறேன் கிராம். ஏன்னா ஒரு சவரனா சொல்லிட்டு இல்லை, அதான் சொல்ல வரேங்க. 2005 வருஷத்துக்கு முன்ன வந்துட்டு ஒரு டாலர் வந்து $70 $75 இருந்தது. இன்னைக்கு வந்து $90 இருக்கு. ஸோ இன்னும் 5 வருஷம் பொறுத்து டாலர் எவ்வளோ இருக்குன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் தங்கத்துடைய அவுன்ஸை சொல்லலாம், இவ்வளோ அவுன்ஸ், அதனுடைய மாற்று மதிப்பு தானே டாலரு. ஸோ டாலர் விலை குறைஞ்சா குறையும், டாலர் விலை ஏறினா அதுவும் சேர்ந்து ஏறிடும். ஸோ நான் $90 வச்சுட்டு பேசுகிறேன், $7500 இருக்கும்.
ம். 2030. $7,500. இப்போ $4,400 ஒரு அவுன்ஸ். ம். இது $7,500 இருக்கும். 2035 $14,000 இருக்கும். ஓ, மூன்று மூன்று மடங்குக்கு மேலேயே போயிருன்றீங்க. ஆமாம். ஓகே, அப்போ தோராயமா 2000 இல்லைங்க, நம்ம எப்பவுமே நம்ம இன்னைக்கு 3 மடங்குன்னு சொல்கிறோம். ம். 2030 பார்த்தீங்கன்னா $7,500 $7,000 14,000 ஆகும்போது ஒரு மடங்கு தான், இன்னொரு மடங்கு 2 மடங்கு ஆகும். அவ்வளோதான். இல்லை, அப்போ தோராயமா எப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? 2030 வாக்கில் வந்து இன்னைக்கு ஒரு சவரன் 1 லட்சம் இருக்கு அப்படின்னா அது அப்படியே 2 லட்சமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேலவே இருக்கும். மேலேயே இருக்கும். மேலே இருக்கும். ஓ, ஏன்னா இது யாருக்குமே பரிந்துரையா இல்லை, புரிதலுக்காக சொன்னா மேலே அதிகமாகவே இருக்கும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அமெரிக்காவுடைய டாலர் வந்து நமக்கு $90 கிடைக்குது. அன்னைக்கு $110 கிடைச்சுன்னு வைங்களேன். ரொம்ப போக வேணாம், $110 தான். இந்த 5 வருஷத்தில் இன்னொரு $20 கூடிச்சு, இல்லை $15 கூடிச்சு, $105 கூட $2.5 லட்சம் இருக்கும். அப்போ ஒரு பாதுகாப்பான முதலீடு தான், ஆனா நீண்ட கால முதலீடா நீண்ட இருக்கு. காலம். இப்போ தங்கம் ஒரு பக்கம் சார், இது நிறைய தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது வெள்ளி பக்கம் நிறைய பேருடைய கவனம் திரும்புது அப்படின்னு பார்க்குறோம். வெள்ளியும் கிட்டத்தட்ட பன்மடங்கு விலை உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்றதான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு கிலோன்றது 1 லட்சமா இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தடால்னு இப்போ பார்த்தா 2 லட்சம் 2 லட்சத்து கடந்தெல்லாம் போயிடுச்சுன்னு. அப்போ வெள்ளி மீது எப்படி இருக்குன்றது பார்க்குறீங்க சார்? முதலீடு செய்யலாம். நீங்கள் நான் ஒரு 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 முதலீடாக சொல்கிறேன். கடந்த மார்ச் ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா 1 கிராம் $100 அந்த அளவில் தான் இருந்தது. 90 100 105 $100 ஆவரேஜ் $100 இருந்தது. கடந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் 7 மாதம் தான் ஆயிரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மோர் தென் டபுள். 100 200 ஆகி 200 230 ஆயிடுச்சு. ஸோ தங்கத்தின் மீது முதலீடு செய்தவங்களும் அதே சமயத்தில் வெள்ளியின் மீது முதலீடு செய்தவங்களும் வெள்ளியினுடைய முதலீடுகள் செய்தவர்களுக்கு பெரிய அளவில் வந்து வருவாய் வந்திருக்கு. தங்கத்தின் மீது அந்த அளவுக்கு வரல, வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. ஆனால் வெள்ளியை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெள்ளியுடைய முதலீடுகள் தான் பெரிய அளவு லாபத்தை கொடுத்துருக்கு. என்ன காரணம் சார்? ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கம் வந்து தங்கத்தினுடைய விலை ஏற்றத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்கே தடால் அடியா வெள்ளியினுடைய விலை வந்து இப்படி ஏறி இருக்கு அப்படின்னு. அதாவது கடந்த 5-6 வருடங்களாக பாருங்க, பல உலகத்தில் பல மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. உலகமே பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொடுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லி நம்ம நாட்டில் இல்லை, எல்லா மேலே நாடுகளும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வரல, நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது சோலார் பவரில் வந்து நம்ம ரொம்ப இன்னும் கம்மியாக இருக்கும். மற்ற எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா சோலார் பவரில் அவங்க ஃபுல்லாக மாறிட்டாங்க. நியூக்ளியர் பவருக்கு வேண்டாம் எங்களுக்கு, ஏன்னா எனர்ஜி கொடுக்குது. இப்போ நம்ம வந்து கல்பாக்கமும் கூடங்குளமும் இருக்குன்னா அதுலேருந்து நம்ம மின்சாரத்தை தான் எடுக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எடுக்கிறோம், அது மூலமாக நம்ம வந்துட்டு நம்முடைய வெப்பன்ஸ் ரெடி பண்ணுறோம். அது மாதிரி அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம், இது வந்து நம்ம வாழ்வதற்கு உகந்ததான ஒரு விஷயமாக இல்லை, அதனால் நாங்கள் வந்துட்டு எல்லாமே சோலாருக்கு மாறுறோன்ற மாதிரி எல்லாம் சோலாராக தான் நேச்சுரலாக போயிட்டாங்க. சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்திக்கணும். எல்லா பொருட்களும் அதில் போயிடுச்சு, கார்கள் அதில் போயிடுச்சு, பெரிய பெரிய நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே அதை எடுத்துட்டாங்க. அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் செய்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா மூலப்பொருள் வந்து வெள்ளி. அப்போ வெள்ளி அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா நம்முடைய இப்போ கணக்கு பிரகாரம் 83% எவ்வளோ வெள்ளி வந்துட்டு உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறதோ இல்லை உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதில் 83% தொழில்துறைக்கு மட்டும்தான் பயன்படுது. 17% தான் நம்ம வந்துட்டு நகைகளாகவோ பாத்திர பொருளாகவோ இல்லை வந்து ஆடம்பர பொருளாகவோ நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். 17%. 83% அது போகுது. அப்போ வெள்ளி வந்து 2 விஷயம் போயிடுச்சு. ஒன்று வந்துட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு விஷயமாக வந்து வெள்ளி எடுத்துக்கிறோம். இரண்டாவதாக தொழில்துறைக்கு ஒரு மூலப்பொருளாக எடுத்துக்கிறோம். ஸோ 2 விஷயங்களும் ஒரு சேர வரும்போது அதனுடைய விலைகள் பல மடங்குகள் உயரும். இன்னும் வந்து உண்மையை சொல்ல போனால் வெள்ளி தன்னுடைய உண்மையான விலையை இன்னும் சென்று அடையவில்லை. தோராயமே எவ்வளோ ஏறும் சார் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம 2035 பேசணும். இப்போ வெள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு $69 ஒரு அவுன்ஸ் இருக்கு, இல்லை $70 எடுத்துக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னும் 70 வரல, $69 தான் நம்ம 70 சொல்கிறோம். 70 வந்து 2035 $450 இருக்கும். 70லேருந்து 480 சார்? $450 450 2035. எப்படி அவ்வளோ வருமா? அது நீங்கள் பார்த்துட்டே வாங்க, எல்லாமே நடக்கும். இனி வந்து இதெல்லாம் சாத்தியமில்லை, நடக்காது சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லை. என்னுடைய வயசில்
நான் இதற்கு முன்ன கேள்வி கூட பட்டதில்லை சுனாமிங்கிற ஒரு வார்த்தையை. நம்முடைய முன்னோர் கூட யாரும் நம்ம கிட்ட சொல்லலை சுனாமிங்கிற விஷயத்த. நம்ம குடும்பத்தில் யாராவது அந்த சுனாமி வந்த வருஷத்தில் ஒரு 80 வயசில் அந்த நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்து அந்த டைமில் 80 வயசில் இருந்தவங்க கூட சுனாமிங்கிற வார்த்தை அவங்களுக்கே புதுசு. அந்த 80 வயசு அந்த நேரத்தில் கேள்விப்பட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி கோவிடு இந்த நோய் தாக்கம் யாருமே இது மாதிரி பார்த்துக்கிறோம். உலகமே முடங்கியது, உலகமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் முடங்கிடுச்சு. அதையும் நம்ம பார்த்ததில்லை, அதையும் பார்த்துருக்கோம் கோவிடுங்கிற ஒரு வார்த்தையை. அதே மாதிரி தான் இந்த விலை. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க எப்படி அப்படிங்கிறது. இனி வந்து எதுவுமே சாத்தியம் இல்லை, நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஏதோ வேணாலும் நடக்கலாம். ஆனால் கீழே போகாது, 100% போகாது. இல்லை எது வேணா நடக்கலாம்னா இப்போ இதுவும் நடக்கும்ன்றது வாய்ப்பே கிடையாது. அதோட தேவைதான் அதிகரித்து கொண்டு வருகிறது. எல்லாமே மாறிட்டாங்க. நம்ம இன்னும் இந்தியா மாறவே இல்லை. மற்ற நாடுகளில் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியா இன்னும் ரொம்ப அந்த விஷயம் ரொம்ப பின்னால் இருக்குது. பின்னாலுக்குன்னா இன்னும் நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை, அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இன்னும் தரல. அப்போ வெள்ளி ஒரு கம்பேரிசன் போகும்போது சார் 70லிருந்து கிட்டத்தட்ட 450 வரைக்கும் போகும் அப்படின்னா நான் ஒரு இப்போ சேவிங்ஸ் மனப்பான்மையில் கேட்குறேன் சார். நிறைய பேர் வந்து இப்போ 100% நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். நீங்கள் சேவிங்ஸ்னு வந்துட்டீங்க, கமர்ஷியலாக திங்க் பண்ணீங்கன்னா இதையும் தாண்டி நம்ம இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். இதெல்லாம் இதுக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம வந்து பேசுறது தங்கத்தை பற்றி வெளியே பற்றியும், அதையும் தாண்டி இன்னொரு மெட்டல் காப்பர் மிக விரைவாக இன்று 3, 4 அல்லது 5 ஆண்டுகளில் 5 முதல் 10 மடங்குகள் விலை உயரும். இப்போ அடுத்த ட்ரெண்டே வெள்ளி தான், இது காப்பர். ஸோ வெள்ளியை விட காப்பர் கூடுமான அதிகமான வருவாய் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அதில் வந்துட்டு விழிப்புணர்வு இருக்காதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க சார் எங்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்கு சார், எங்கே சார் காப்பர் வாங்கணும்னு நீங்கள் தேர்வீங்க. கரெக்ட். வெறும் 10 லட்சம் நான் பெருசாக சொல்லுவேன். வெள்ளி 10 லட்சம் வாங்கலாம், ஒரு நிமிஷத்தில் போய் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. தங்கம் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கலாம், ஒரு நிமிஷத்தில் போய் வாங்குங்க. வெள்ளி நான் காப்பர் எங்கே போய் வாங்குங்க தெரியாது, எங்கே வாங்கணும்னு தெரியாது, மறுபடியும் எங்கே விற்கணும்னு தெரியாது. இது எல்லாமே உண்மையான அதனுடைய வேலை என்னங்கிறது தெரியாது. உடனே போய் நீ கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பார்ப்பீங்க. அந்த காப்பர்லேயே கிரேட் இருக்குது, இது எல்லாமே செக் பண்ணி வாங்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எப்படி நம்ம வந்து தங்கத்தை வந்து 22 கேரட் 24 கேரட்டுன்னு பிரிக்கிறோமோ அது மாதிரி அதையும் இருக்குது. அதெல்லாம் பார்த்து வாங்கணும். இப்போ எங்கே தான் வாங்குறதுன்னு சொல்லிடுங்க சார். இது பிக் சேலஞ்சு. ஓகே. நீங்கள் எம்சிஎக்ஸில் வாங்கலாம். எம்சிஎக்ஸில் வாங்கலாம். நீங்கள் அதை போய் மறுபடியும் அது அதுக்கு தனியாக வந்து ஆலோசனை நிபுணர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் எல்லா வழிமுறையும் சொல்லுவாங்க. வாங்கலாம், மறுபடியும் விற்கும்போது அவங்களோடய சொல்லி விற்கலாம். வாங்கும்போது அவங்களோட சில நம்மளோட சந்தேகத்தை கேட்டுக்கலாம். சார் உடனே விற்கணும்னா எவ்வளோ நாளில் விற்றுடலாம், எவ்வளோ நேரத்தில் எனக்கு பணத்தை வந்து என்னுடைய அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும், இது எல்லாமே நம்ம கேட்கணும். ஓகே. ஆனால் அதனுடைய லாபம் மிக விரைவாக 5 முதல் 10 மடங்குகள் வரும். உங்களுடைய முதலீடுகள் அந்த அளவுக்கு பெருகிறோம் காப்பரில். ஏன்னா காப்பர் குறையவே குறையாது. காப்பருடைய தேவை உலகம் முழுவதும் பெரிய அளவில் இருக்குது. அதனால் இப்போ பாருங்க, இன்றைக்கி 1100 ரூபா ஒரு கிலோ இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இது 900 ஆகவே ஆகாது, 1000 ஆகாது. அதனால் பயப்படவே தேவையில்லை, நம்பி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நான் திரும்ப அந்த சேமிப்பு சொன்னேன் இல்லையா சார், மாதம் வந்து ஒரு 10,000 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னா நீங்களே ஒரு ரேஷியோ சொல்லுங்கள் சார். தங்கத்தில் எவ்வளவு நான் வந்து சேமிக்கலாம், வெள்ளியா எவ்வளவு சேமிக்கலாம், காப்பரா எவ்வளவு சேமிக்கலாம்? இல்லை, நீ காப்பரை மறந்துடு. ஏன்னா காப்பருக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. நான் வந்து ஓகே புரிதலுக்காக சொன்னேன். மற்றபடி மக்கள் எளிதாக சேரக்கூடிய ஒரு விஷயம், எளிதாக புரியக்கூடிய விஷயம். அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே படித்தவங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. படித்தவங்களும் திணறக்கூடிய விஷயம்தான் காப்பர். நீங்கள் எங்கேயோ ஒரு டன்னு கணக்கில் வாங்கினா காப்பரை பற்றி திங்க் பண்ணலாம். நம்ம வாங்க போகிறது கிலோவில் வாங்க போகிறோம். அதனால் அதை பற்றி நம்ம எடுக்கவே வேண்டாம். அப்போ ஒரு 10,000 தங்கத்துக்கு எவ்வளோ எடுத்து வைக்கலாம், இல்லை வெள்ளியா எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பாருங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் 50-50% தான். 50-50 வெள்ளி தான் ரொம்ப அதிகமாக மாறும்ன்றீங்களே சார்? கண்டிப்பாக மாறும், அதில் ஒன்றும் சந்தேகமே. அப்போ ஒரு 2000 மட்டும் தங்கத்துக்கு வச்சுட்டு ஒரு 8000 ரூபாய் வெள்ளிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ மொத்தமே வெள்ளி வாங்கிட்டு போகலாம். அதுக்கு 2000 ரூபா வைக்கணும். நான் ஒரு பேச்சுக்கே சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா பண்ணணுங்க சார், இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வருங்க, எனக்கு வாடகை மூலமாக வரும், இல்லை விவசாயம் மூலியமாக வரும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து எனக்கு வரும்னு சொன்னால் நீங்கள் அதை முழுசாகவே வெள்ளியாகவே மாற்றலாம். நம்பி இறங்கிடலாம். 100% எந்த இது மாற்றமும் இல்லை. இல்லை அந்த இடத்துல தங்கமா வெள்ளியான்னு ஒரு தயக்கம் வரும்போது வெள்ளின்னு தைரியமா முதலீடாக பார்க்கிங்கன்னா வெள்ளிக்கு போயிடுங்க. இல்லைங்க எனக்கு வந்து நகையாகவும் வேணும், சமூக அந்தஸ்தும் எனக்கு கிடைக்கணும்,
அதே சமயத்தில் பொருளாதார அந்தஸ்து எனக்கு கிடைக்கணும், அதே சமயத்தில் லாபகரமாக இருக்கணும். வெளியில் அது கிடைக்காது. எது கிடைக்காது? சமூக அந்தஸ்து கிடைக்காது, பொருளாதார அந்தஸ்து கிடைக்கும், லாபம் கிடைக்கும். 3ல் 1 போயிடும். ஏன்னா ஜுவல்லரி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சமூக அந்தஸ்தாக போட்டுட்டு 4 இடத்துக்கு போகலாம் வரலாம், உங்களுடைய இதை நீங்கள் காமிக்கலாம். வெளியில் அதெல்லாம் ஒன்றுமே முடியாது, எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதுதான். சரி, அப்போ முடிஞ்சு கொஞ்சமாக தான் பணம் இருக்குன்னா அப்போ வெள்ளி பார்களாக வாங்கி வச்சு வாங்கலாம், ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு கிலோ வாங்கிட்டு போகலாம், என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1 கிலோவே இப்போ எவ்வளோ சார்? 2,00,000 2,4 லட்சம் வச்சுமா ஒரு தெரிஞ்சதோ 2,4 லட்சம் ரூபா வாங்கிட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1/2 கிலோ வாங்கிக்கோங்க, எந்த மாதிரி சைஸில் வேணாலும் வெள்ளி கிடைக்கும், 100 கிராம் கூட கிடைக்கும். அதனால நீங்கள் கவலையே பட வேணாம், அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. பட் எது செய்தாலும் நீண்ட கால முதலீடு மட்டுமே உகந்தது. 6 மாதத்துலேயே 1 வருஷத்துலேயே தயவுசெய்து பார்க்காதீங்க. எதுக்காக சொல்கிறீங்கன்னா அந்த ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே கண்டிப்பாக எப்பொழுதெல்லாம் விலை ஏறுமோ அப்பொழுதெல்லாம் விலை இறங்கும். விலை இறங்கின உடனே நம்ம அதை பார்த்தோம், ஐயோ நான் வந்துட்டு 2 லட்ச ரூபாய் வாங்கினா இருக்குது, பார்த்தோம் 1,90 தான் இருக்குது, 10,000 ரூபா இல்லை நான் நஷ்டம்னு அந்த மறுபடியும் அந்த 2 லட்சம் ரீச் ஆகிற மைண்ட் அதிலே ஓடி கிடக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அதனால் இப்போ கடந்தும்போது விட்ருங்க, 5 வருஷம் பொறுத்தினா பார்க்கலாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சால் மட்டும்தான் அதில் முதலீடு செய்யணும். 5 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு லாபத்தை தரும். நிறைய பேருக்கு நிறைய புரிதலை உண்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புறோம் சார். தொடர்ச்சியாக இதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்த்து பேசணும் சார். நன்றி மேடம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.